என் அன்பு பிள்ளையே, உன் துணையின் இல்லத்தில் ஒரு இழப்பு ஆகிவிட்டது. இந்த இழப்பு எதனால் என்று இதை முழுமையாக கேள் பிள்ளையே. என் உயிர் பிள்ளை நீ. நான் உன்மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றேனோ அதே அளவிற்கு நீயும் என் மேல் பாசம் வைத்திருக்கின்றாய். இதேபோல் எல்லோர் இடத்திலும் நீ பாசத்தை எதிர்பார்க்கின்றாய், அன்பையும் கொடுக்கின்றாய். அன்பு கொடுப்பதில் தப்பில்லை பிள்ளையே. ஆனால் அளவு கடந்த அன்பும் கண் மூடித்தனமான நம்பிக்கையும் என்றுமே உனக்கு தீமையை தான் விளைவிக்கும். யாராவது ஒருவர் உன் மீது அன்பு செலுத்தினால், அன்பு காட்டினால், நீ அவர்களின் அன்பிற்கு அடிமையாகி விடுகின்றாய். அவர்கள் சிறிதளவு காட்டினாலும் அதைவிட 100 மடங்கு அன்பை நீ அவர்களுக்கு திரும்பிக் கொடுக்கின்றாய். இது மிகவும் நல்ல விஷயம்தான். ஆனால் நீ எந்த அளவிற்கு அந்த அன்பிற்கு அடிமையாகிவிட்டு பின்பு அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே. ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்குள் சண்டை ஏற்பட்டால் அவர்களை பிரிந்து நீ மனம் வருந்துகின்றாய். பிரிவு ஏற்பட்டால் அவர்களுக்காக உன்னை நீயே வருத்திக் கொள்கின்றாய். சரியாக உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் கண்ணீரோடு இருக்கின்றாய். யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் பிள்ளையே. நீ ஒருவர் மீது அன்பு செலுத்தி அதனால் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். வேண்டாம் பிள்ளையே, அந்த அளவிற்கு யார் மீதும் அன்பு செலுத்த வேண்டாம். அன்பு என்ற ஒரு வார்த்தை இடம் பெற்றால் அதில் பிரிவுகள், சண்டை, சந்தேகம், சச்சரவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் சமாளிக்கும் மன பக்குவத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன். என்னிடம் ஆறுதல் தேடு. என்னை மனதார நினைத்தால் நான் உன் கண் முன் தோன்றுவேன். நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன். நான் எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நீயோ மற்ற நபர்களின் மீது அதீத அன்பு வைத்து அதனால் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய். இனிமேலாவது நீ கவனமாக இரு. அன்பு செலுத்து, ஆனால் அதீத அன்பு செலுத்தாதே. கண் மூடித்தனமாக யாரையும் நம்பாதே. நான் இருக்கின்றேன். ஓம் முருகா.